गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम्। श्रुति स्मृति पुराणोक्त धर्ममार्ग रतं गुरु भक्तानां हितभक्तारं नमस्ये चित्तशुद्धये। विनयेन प्रार्थयेऽहं विद्यां बोधय मे गुरो मार्गमन्यं न जानेऽहं भवन्तं शरणं गतः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। இன்றைய தினம் பிரதோஷம், சோமவாரம், சுவாதி நட்சத்திரம். சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதிசிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரவராபிராம வசகிருத் சத்வாசனா சோபிதம் भोगीन्द्राभरणं समस्त सुपन पूज्यं गुणाविष्कृतं सेवे श्रीगिरि मल्लिकार्जुन महालिंगम शिवालिंगितम என்கிற அந்த மகாலிங்க சுவாமியை பிரதோஷ சந்திரசேகரரை தரிசித்து நம்முடைய தோஷங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய புண்ணிய காலம். நாளைய தினம் தமிழ் கடவுளான அறுபடை வீடுகளிலே அருள் பாலிக்கின்ற வம்சோத்தாரகரான தேவசேனாபதியான நம்முடைய இன்னல்களை போக்கக்கூடியவரான சுப்பிரமணியருடைய உற்சவமான வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை. இவை அனைத்தும் ஒரு சேர அமைந்து அந்த சுப்பிரமணிய பெருமானுடைய இன்னருளாலே இன்னல்கள் நீங்கி ஆரோக்கிய சுக வாழ்வை நாம் பெறுவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய புதன்கிழமை அந்த நாள் ஜெகத்குருவான நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் உடைய திருநட்சத்திரம் ஜெயந்தி அனுஷம் நாள். நாளைய செவ்வாய்க்கிழமையிலே இன்னொரு சிறப்பும் விசேஷமாக அமைந்திருக்கிறது. எப்படி வேலானது நம்முடைய வேதனைகளை அழிக்கிறதோ, கஷ்டங்களை போக்குகிறதோ, அதே போன்று பக்தர்கள் உணரக்கூடிய பகவான் அனைத்து இடத்திலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்கிற பகவான் சர்வ வியாபகர் என்கிற அந்த பிரகலாதருக்கு வரத்தை அளித்த பிரகலாத வரதரான நரசிம்ம சுவாமி, லட்சுமி நரசிம்மர் ஆவிர்பாவம் செய்த பிராகட்யம் வெளிப்பட்ட அந்த மாலை நேரம் நாளை சதுர்தசி சந்தியா சமயத்திலே அந்த நரசிம்மாவதாரம் படித்து செவ்வாய்க்கிழமை அந்த நரசிம்ம ஜெயந்தியை பானகம் நீர்மோரெல்லாம் நைவேத்தியம் செய்து सत्यं विधातुं निजभृत्य भाषितम्
व्याप्तिञ्च भूतेष्वखिलेषु चात्मताम् अदृश्यतात्यद्भुतरूपमुद्वहन्ते स्तम्भे सभायां न मृगं न मानुषम् व्याप्तम् अखिलेषु व्याप्तम् विश्वम विष्णुर्वषट्कारः என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே நாம் சஹஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த விஷ்ணு என்கிற சப்தத்திற்கு வியாபகமானவர், எங்கும் நிறைந்தவர், அவர் இல்லாத இடம் இல்லை என்பதாக விஸ்வம் விஷ்ணு, இந்த விஸ்வம் முழுவதும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படி சர்வ வியாபகமான சர்வாந்தர்யாமியான சர்வபூத தயாபரரான அந்த நரசிம்மர் வெளிப்பட்ட நாள். அந்த நாளைய தினம் சதுர்தசி. பௌர்ணமியும் அன்றைய தினமே இரவு, அடுத்த நாளும் புதன்கிழமை. இப்படியாக சேர்ந்தாற்போல் சுவாதி நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, விசாக நட்சத்திரம், நரசிம்ம ஜெயந்தி, பௌர்ணமி, நம்முடைய பெரியவர்களுடைய ஜெயந்தி, அனுஷ நட்சத்திரம், இப்படி சேர்ந்தாற்போல் வரக்கூடிய இந்த புண்ணிய காலங்களிலே நாம் தெய்வத்தையும் அந்த தெய்வ பக்தியை நமக்கு உணர்த்திய உரைத்த குருவையும் நினைப்பது மிகச்சால சிறந்தது. அந்த ஜெயந்தி விழாவை புதன்கிழமை பல இடத்திலேயும் நடத்த இருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மனதிலே கொண்டு எந்த விதத்திலே சாத்தியமோ பாராயணமாகவோ அபிஷேகங்களாகவோ சதஸ்ஸுகளாகவோ அல்லது சன்மானங்களாகவோ பல விதத்திலே இந்த ஜெயந்தியை பக்தர்கள் உள்நாட்டிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி நடத்த இருக்கிறார்கள். இங்கும் காஞ்சிபுரத்திலேயும் ஏகாதச ருத்ராபிஷேகமும் வேத பாராயணமும் நடைபெற இருக்கின்றன. அந்த சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா என்று சங்கராச்சாரியர் வழிவந்த சங்கராச்சாரியர் நம்முடைய பெரியவர்களுடைய அந்த ஜெயந்தியை விசேஷமாக பக்தர்கள் கொண்டாடி அனுகிரகத்தை பெறக்கூடிய தினமாக அந்த புதன்கிழமை அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பல இடத்திலேயும் சத்சங்கம், பஜனைகள், தெய்வத்தின் குரலை படிப்பது, இன்னும் அவர்கள் ஆரம்பித்த, அவர்கள் சொன்ன, அவர்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்களை செய்வது என்று பலவாறாக நடந்து வருகின்றன. அந்த 100 ஆண்டு காலத்திலே அவர்கள் மக்களுக்காக, ஆஸ்தீகத்திற்காக, வேத தர்மத்திற்காக, அத்வைத தத்துவத்திற்காக, மனிதகுல மேம்பாட்டிற்காக, கலைகளை வளர்ப்பதற்காக, தேச ஒற்றுமையை, தேச பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக, தேசத்திலே வசிக்கக்கூடிய பல்வேறு நம்பிக்கைகளையுடைய மக்கள் சௌஜன்யமாக, சுமூகமாக வாழ்வதற்காக, அமைதியாக வாழ்வதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்ததை பக்தர்கள் அறிவார்கள். ஏற்கனவே 1895களிலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட கலவை பெரியவர்களால் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய திருநாமம்தான் நம்முடைய பெரியவர்களுக்கும்
அமைந்திருக்கிறது. அந்த கலவை பெரியவர்களால் கும்பகோணத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்ட அத்வைத சபா என்கிற பிலாசபி தத்துவசாஸ்திரத்தை பாஷ்யத்தின் மூலமாக வாத கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அத்வைத சித்தி, பிரம்மானந்தீயம், கண்டன கண்டகாத்தியம், இன்னும் பல புஸ்தகங்கள், வார்த்திகங்கள், தைத்திரிய வார்த்தீகம், பிரகதாரண்யக வார்த்தீகம், சம்க்ஷேப சாரீரகம், பாமதி பிரஸ்தானம், விவரண பிரஸ்தானம், இப்படி பாமதி, கல்பதரு, பரிமளம், இப்படி பல சாஸ்திர கிரந்தங்களை, பஞ்சதசி, இப்படி பல சாஸ்திர அத்வைத சாஸ்திர கிரந்தங்களையும் பிரச்சாரம் செய்யும் நோக்கத்தோடு பிரஸ்தான திரயத்தை பாஷ்யத்தை பிரச்சாரம் செய்யும் நோக்கத்தோடு அந்த அத்வைத சபா ஆரம்பித்து வைக்கப்பட்டது 1800களுடைய கடைசியில். அதை நம்முடைய பெரியவர்கள் 1907ஆம் வருஷம் பொறுப்பேற்றுக் கொண்ட காலம் முதல்லே, அந்த சமயத்தில் இருந்தே அந்த அத்வைத சபாவை சிறப்பாக நடத்துவதிலே கவனம் செலுத்தி அந்த அத்வைத சபாவினுடைய பொன்விழாவை அத்வைத அக்ஷர மாலிகா, அக்ஷரங்கள் 51, அகாராதி ஷகாராந்தம், அந்த பொன்விழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடி வித்வான்களை கௌரவப்படுத்தி அந்த அத்வைத சபாவின் மூலமாக நடத்தப்படக்கூடிய சாஸ்திர பரீட்சைகளை எல்லாம் உற்சாகப்படுத்தி அது சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சி நூலை 51 முக்கியமான புஸ்தகங்களிலிருந்து அத்வைத பாவங்கள், ரிக்வேதே அத்வைத பாவாக, யஜுர்வேதே அத்வைத பாவாக, மகாபாரதே அத்வைத பாவாக, ராமாயணே அத்வைத பாவாக, தமிழில் இருக்கக்கூடிய அத்வைத கருத்துக்கள், இப்படி 50 முக்கியமான பிரசித்தமான கிரந்தங்களிலிருந்து, அபௌருஷேயமான வேதங்களிலிருந்து அந்த அத்வைத தத்துவத்தை பிரம்மசூத்ரேஷு அத்வைத பாவாக என்றெல்லாம் அந்த அத்வைத தத்துவத்தை கட்டுரைகளாக எழுதச் சொல்லி, சிலவற்றை அவர்களும் நேரடியாக சொல்லி, சக்கர கிக்கர் என்கிற பெயரிலே அந்த சம்ஸ்கிருத கட்டுரைகளும் அதனுடைய சுருக்கமாக ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் பாவார்த்தங்கள், சுருக்கத்தையும் சாராம்சத்தையும் அளித்து அந்த ஒரு அரிய புஸ்தகத்தை தயார் செய்தார், அத்வைத அக்ஷர மாலிகா. இப்படி ஏற்கனவே ஆரம்பித்து வைக்கப்பட்ட அந்த அத்வைத தத்துவ சாஸ்திர சபையை அவர்கள் பெரிதும் அக்கறை எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக அதை வளர்த்த விதம் 100 ஆண்டை தாண்டிய அந்த சபை தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சிறப்பாக நடப்பதற்கு முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோன்று சமுதாயத்திலே சாஸ்திர நம்பிக்கைகள் வளர வேண்டும். சமுதாய வளர்ச்சி என்பது பக்தி, ஸ்ரத்தை, விசுவாசம், நல்ல குணங்களோடு அமைய வேண்டும். படிப்பும் நன்றாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யமும் கிடைக்க வேண்டும், குடும்பங்களும் வளர வேண்டும், குணங்களும் வளர வேண்டும், சேவை மனப்பான்மையும் வளர வேண்டும் என்பதற்காக அவ்வப்பொழுது அந்தந்த தேச காலத்திற்கு தகுந்தவாறு அந்த சாஸ்திர பிரசாரத்தை முதன்மைப்படுத்தி எந்த நேரத்திலே எதற்கு பிராமினன்ஸ் பிரமுகமாக எது இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பல்வேறு திட்டங்களை அவர்கள் ஆரம்பித்து அந்த வேத சாஸ்திர பிரச்சாரங்கள்
பல விதத்திலே நடைபெற்று வருகின்றன. சில திட்டங்கள் ரொம்பவும் வலுவானதாகவும், சிலது நிற்காமல் நடந்து வருவதாகவும், சிலதற்கு உற்சாகம் தேவைப்படுவதாகவும் பல விதத்திலேயும் அந்த தர்மங்கள் நடைபெற்று வருகின்றன. வேத ரட்சண நிதியின் மூலமாக வேத பாடசாலைகளுக்கு உதவிகளும், வேத பரீட்சையை சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சன்மானங்களும் சான்றிதழ்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. பலரும் அந்த வேத பிரச்சாரத்தை பெரியவர்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் பிரியமும் கொண்ட பலரும் அந்த வேத பாடசாலைகளை சொந்தமாக பல இடத்திலே நடத்தி வருகிறார்கள். பலரும் தங்களுடைய இடத்திலே நடத்த வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள். நாங்கள் இடத்தை கொடுக்கிறோம் அல்லது அதற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறோம், எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய இடத்திலே வேத பாடசாலை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆர்வம் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது. அந்த வேத பாடசாலைகள் காஞ்சிபுரத்திலேயும் பல இடத்திலேயும் பெரியவர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பெரியவர்கள் மீது அந்த பக்தி கொண்ட, சாஸ்திரங்கள் மீது நம்பிக்கை கொண்ட பலரும் விரிவான அளவிலே பெரும் எண்ணிக்கையிலே வேத பாடசாலைகளை மேற்படிப்போடு சேர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி வேத வளர்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா 1942 வருஷம் அவர்கள் அந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையை ஆரம்பித்து வைத்து, நம்முடைய சனாதன தர்மத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த பிரிக்க முடியாத மந்திரபூர்வமான பல சம்ஸ்காரங்கள், ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம் போன்ற உபநயனம், விவாகம், சஷ்டியத்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், சஹஸ்ர சந்திர தரிசனம், அந்த சதாபிஷேகத்தை பலருக்கும் இங்கு அவர்கள் அனுகிரகித்து காஞ்சிபுரத்திலே நடத்தி வைத்திருக்கிறார்கள். யானை மீது ஊர்வலமாக மாட வீதிகளிலே அந்த சதாபிஷேகம் செய்து கொண்டவர்களை ஊர்வலமாக அவர்களை வரச் செய்து அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். அந்த சதாபிஷேகம் என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஷட்வந்தனீயாக என்பதாக 6 பேரை நாம் சிறப்பாக கௌரவப்படுத்த வேண்டும், சமுதாயம் அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட 6 விதமான முக்கியஸ்தர்களிலே அந்த சதாபிஷேகம் செய்து கொண்டவர்களும் முக்கியமானவர்கள். தருணாக்னிஹோத்ரி, இளம் வயதிலேயே அக்னி உபாசனையை, அக்னிஹோத்திரத்தை செய்பவர்கள், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்தவர்கள். இப்படி பலரை சொல்லும் பொழுது சஹஸ்ரசந்திர தரிசி என்பதாக அந்த சதாபிஷேகம் செய்து கொண்டவர்களை கௌரவப்படுத்துதல். இப்படி பிறக்க ஆரம்பிப்பதிலிருந்து இந்த வாழ்நாள் முழுவதும் மந்திரபூர்வமான ஒரு சம்ஸ்காரங்களின் மூலமாக நம்முடைய சரீரமானது பவித்திரமாக்கப்படுகிறது, புனிதமாக்கப்படுகிறது. அந்த புனிதத்தன்மை நம்மிலே இணைக்கப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. அந்த சம்ஸ்காரங்களை அந்தந்த காலத்திலே அந்த சாஸ்திரியமான முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக
அந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபையின் மூலமாக தமிழிலே அந்த பொழிப்புரையுடன் ஸ்மிருதி முக்தா பலம் வைத்தியநாத தீட்சிதீயம் என்கிற தர்மசாஸ்திர புஸ்தகத்தையும் இன்னும் பல தர்மசாஸ்திர புஸ்தகங்களையும் விவாக மந்திரார்த்தங்கள் போன்ற புஸ்தகங்களையும் ஏகாக்னி காண்டம் இன்னும் கேள்வி பதில்கள் பல கட்டுரைகள் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையோ என்கிற பெயரிலே அந்த பல கட்டுரைகள் சைக்கிள் பெடல் தேசாட்டனம் ஒரு மாதுகரம் இது போன்று பல தலைப்புகளிலே பல கட்டுரைகளையும் எழுதச் செய்து அந்த வேத தர்ம சாஸ்திரங்களை நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். இந்து லா என்று நாம் சொல்கிறோம். அந்த சனாதன சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள், விதிமுறைகள், வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை போன்ற பழக்க வழக்கங்கள், குலதெய்வ வழிபாட்டு முறைகள், இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தர்மசாஸ்திர ஞானம், அதற்கு பாடத்திட்டங்களை, பரீட்சை திட்டங்களை வகுத்து கிருஹ்யஜ்ஞா, விசிஷ்ட கிருஹ்யஜ்ஞா, தர்மஜ்ஞா என்று பல விருதுகளை அளித்து தேர்ச்சி பெறுபவர்களுக்கு அந்த தர்மசாஸ்திர ஞானம் பரவ வேண்டும். தர்மத்தை பற்றியும் சாஸ்திரத்தை பற்றியும் தர்மசாஸ்திரத்தை பற்றியும் ஞானம் வளர வேண்டும் என்பதற்காக பல இடத்திலே சம்மேளனங்களை நடத்தி அதை உற்சாகப்படுத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியும் பல இடங்களிலே நடைபெற்று வருகின்றன. பரீட்சைகள் மறுபடியும் ஆரம்பிப்பதற்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேதம் படித்து முடித்தவர்கள் இந்த தர்மசாஸ்திரத்தை படித்து அவர்கள் சமுதாயத்திலே சந்தேக நிவர்த்தியும் செய்து உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அர்த்தங்களையும் விநியோக முறைகளையும் எடுத்துச் சொல்லும் விதமாக அதை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சிகளும் நடைபெறுகின்றன. விசேஷ உபன்யாசங்கள் என்பதாக பல ஆஸ்திகர்களுடைய கிரகத்திலேயும் அந்த தர்மசாஸ்திர புராண உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இதுவரையிலே 300 உபன்யாசங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே போன்று சஷ்டியர்த்த பூர்த்தி ட்ரஸ்ட் என்பதாக அவர்களுடைய பெரியவர்களுடைய சஷ்டியர்த்த பூர்த்தி சந்தர்ப்பத்திலே எப்படி அந்த வினோபா பாவே அவர்களுடைய பூமிதான இயக்கம் நடைபெற்றதோ அதே போன்று பல தர்ம சிந்தனை உள்ளவர்கள், செல்வந்தர்கள் பூமியை தானமாக எழுதி வைத்து அந்த சஷ்டியர்த்த பூர்த்தி சந்தர்ப்பத்திலே வேதத்தினுடைய அர்த்தங்களை, மந்திரங்களுடைய விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பாஷ்யம் படித்த வேத பாஷ்ய ரத்னம் என்று சொல்லக்கூடிய பல வித்வான்களை தயார் செய்தார்கள். சஷ்டியர்த்த பூர்த்தியை கொண்டாட வேண்டும், ஒரு லௌகிகமாகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பக்தர்கள் நினைத்து அவர்களை அணுகி, பெரியவர்களை அணுகி அனுமதியை, உத்தரவை வேண்டிய பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே சமுதாயத்திற்கு உபயோகப்படக்கூடிய இந்த ஞான யஜ்ஞத்தை செய்ய வேண்டும். வேத பாஷ்யம் படித்த வித்யாரண்ய சுவாமிகளுடைய பாஷ்யத்தை படித்த வித்வான்களை தயார் செய்ய வேண்டும். அது அந்த சஷ்டியர்த்த பூர்த்தியை சிறப்பாக கொண்டாடியதாக
தன்னுடைய மனதின்படி அமையும் என்பதாக அவர்கள் குறிப்பால் உணர்த்திய அந்த ஆజ్ఞையை மேற்கொண்டு அந்த வேத பாஷ்ய பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. சமீபத்திலேயும் பலரும் அந்த வேத பாஷ்யத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பலரும் படிக்க வேண்டும். அந்த படிப்பதற்கு வாய்ப்பும் வசதிகளும் அளிக்கப்பட வேண்டும் என்கிற முயற்சியிலே, ஏனென்றால் ஏற்கனவே பலரையும் அவர்கள் பல இடங்களிலே ஸ்டைஃபண்ட் என்பதாக அந்த காலத்திலேயே 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் என்றெல்லாம், அதாவது 70 வருஷம் 80 வருஷத்திற்கு முன்பாக பலருக்கும் ஸ்காலர்ஷிப் அளித்து சாஸ்திரங்களை படிக்க வைத்திருக்கிறார்கள். திருவானைக்காவல், ஜெகத்குரு வித்யாஸ்தானம், இன்னும் பலரிடத்திலே வித்வான்களிடத்திலே சென்று படிக்கக்கூடிய ஆர்வமும் அறிவும் உடைய ஆச்சாரத்துடன் இருக்கக்கூடிய பல வித்வான்களை அவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு உதவிகளையும் உற்சாகத்தையும் அளித்து தயார் செய்திருக்கிறார்கள். அதற்காக இந்த சாஸ்திர பரீட்சைகள் என்பதாக தற்பொழுதும் ஸ்ரீபுரத்தின் மூலமாக தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சா, இது போன்ற வேதாந்தம் போன்ற பல்வேறு சாஸ்திரங்களிலே மேற்படிப்பை படிப்பவர்களுக்கும் படித்து பரீட்சை அளிப்பவர்களுக்கும் சாஸ்திர போஷக சபா என்பதாக தெனாலியிலிருந்து ஒரு அமைப்பு ஈடுபட்டு மடத்தின் சார்பாக அது நடைபெற்று வருகிறது. அதற்கு பலரும் உதவிகரமாக இருந்து அந்த சாஸ்திர போஷக சபா அந்த சாஸ்திரத்தை வளர்க்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறது. அதேபோன்று கச்சிமூலூர் அர்ச்சக க்ஷேமநல ட்ரஸ்ட் என்பதும் சுமார் 450 500 பேருக்குள்ளாக பலருக்கும் பட்டாச்சாரியர்கள், சிவாச்சாரியர்கள், பூசாரிகள் ஆகிய கிராமத்திலே தெய்வ பக்தியை வளர்க்கக்கூடிய உருவ வழிபாட்டு முறையை முறையாக பின்பற்றக்கூடிய அந்த அர்ச்சகர் சமூகத்திற்காக நிதி உதவியை அவர்கள் அளித்து வருகிறார்கள். அதுவும் பெரியவர்களால் அவர்களுடைய 90 வயது கடந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதாவது சமுதாயத்திலே எந்தெந்த நேரத்திலே எந்த துறையிலே நலிவு ஏற்படுகிறதோ, எங்கு பொலிவு தேவைப்படுகிறதோ அதை உணர்ந்து அவர்கள் அவ்வப்பொழுது பல்வேறு தர்மங்களை உபதேசித்திருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள், ஊக்குவித்திருக்கிறார்கள். அதேபோன்று ஜீவாத்ம கைங்கரியட் என்பதாக கும்பகோணத்திலே ஆயுர்வேத வைத்தியர் திவேதி அக்னிஹோத்ரி லட்சுமிகாந்த சர்மா தலைமையிலே பல இளைஞர்களும் அந்த காலத்திலே அநாத பிரேத சம்ஸ்காராத் அஸ்வமேத பலம் லபே என்பதாக ஒரு மிக சீரிய முக்கியமான ஒரு சமுதாய சேவையை தன்னலமற்ற நோக்கத்தோடு சமுதாய அக்கறையோடு செயல்படுத்தினார்கள். அது இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்திலே அதை பற்றி குறிப்பிட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அஸ்வமேத யாகத்திற்கு இணையான பலனை அளிக்கக்கூடிய அந்த சமுதாயத்திலே இரக்கம், சமுதாயத்திலே மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய அது போன்ற ஒரு சேவை மனப்பான்மை அந்த காலத்திலேயே கும்பகோணத்திலே அவர்கள் வாசம் செய்த சமயத்திலே அந்த தொண்டு ஸ்தாபம் என்பது சிறப்பாக செயல்பட்டது. அதே போன்று ஆஸ்பத்திரிகளிலே பிரசாதம் அளிக்கக்கூடிய
பணியையும் பலரும் செய்து வருகிறார்கள். பிடியரசு திட்டம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், இது போன்ற 5 யஜ்யங்கள், பஞ்ச யஜ்யம், அந்த வைஸ்வதேவத்திற்கு பிரதிநிதியாக இன்றைய சூழ்நிலையிலே கருதப்பட வேண்டிய, பாவிக்க வேண்டிய அந்த பிடியரசு திட்டத்தை பல இல்லங்களிலேயும் சமைப்பதற்கு முன்பாக அவர்கள் தர்ம காரியத்திற்காக என்று அவர்கள் தனியாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த அட்சதை, அரிசியை, பருப்பு போன்றவைகளை சேகரித்து வேத பாடசாலைகளுக்கும் இன்னும் பல கோவில்களிலே நைவேத்தியம் செய்வதற்கும் சமுதாய சேவை மையங்களுக்கும் அது அளிக்கப்பட்டு பல இடங்களிலே அந்த பிடியரசு கைங்கரியம் நடைபெற்று வருகிறது. நம்முடைய வரலாறை பிறர் சொல்லி நாம் கேட்பது என்பது ஒன்று. அவர்கள் உயர்வாகவும் சொல்லலாம், உண்மையாகவும் சொல்லலாம், அவர்கள் நினைத்த விதத்திலேயும் சொல்வதற்கும் வாய்ப்பு. நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய உண்மையான, நிலையான, உன்னதமான அந்த வரலாறை நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே, நம்பக்கூடிய விதம் என்பது வேதங்களை வைத்து நாம் நம்புகிறோம். வேதங்கள் எழுதப்படாதவை, அபௌருஷேயம், எழுதா கிளவி என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பக்கூடிய, நமக்கு வழிகாட்டியாக இருப்பவைகள் வேத மந்திரங்கள். சப்தத்தை நம்புவது என்பது ஒன்று, ஒருவர் சொல்லக்கூடிய சொல்களை நம்புவது என்பது. ஆப்த வாக்கியம் சப்தா, ஆப்தஸ்து யதார்த்த வக்தா. ஆப்த நண்பன் என்று சொல்கிறோம், மிகவும் ஆப்தர் என்று சொல்கிறோம், நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொல்கிறோம். அந்த ஆப்தர் என்றால் யதார்த்த வக்தா, உள்ளதை உள்ளபடி உள்ளத்திலே வேறு விதமாக வைத்துக் கொள்ளாமல் உரைப்பவர் அந்த ஆப்தர். அப்படி மிக நெருக்கமான ஆப்தராக விளங்குபவைகள் வேதங்கள். அவைகளை நாம் நம்பி நம்முடைய தலைமுறையை சார்ந்தவர்களும் நாம் எந்த தலைமுறையை சார்ந்தவர்களோ அந்த நாமும் நம்புகிறோம். ஏற்கனவே முன்னோர்கள் அவர்கள் இறைவனுக்கு அடிமையாக அல்லது பக்தர்களாக அல்லது சரணாகதி தத்துவத்தோடு ஈடுபட்டவர்களாக அவர்கள் இருந்ததோடு மட்டும் அல்லாமல் என்னுடைய பரம்பரையை சார்ந்தவர்களும் அந்த பக்தியிலே ஈடுபட வேண்டும், இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தனைகளை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்று. அதேபோன்று நம்பிக்கையோடு சேர்ந்து நான் பார்த்தால் தெரிந்து கொள்கிறேன், பார்த்தால் அதை பற்றி சிந்திக்கிறேன் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்பவர்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த பல சமுதாய சமய தர்மங்களை அறிந்து கொள்வதற்காகவும் நாமும் அதன் மூலம் ஒரு உற்சாகத்தை பெற்று, ஒரு உத்வேகத்தை பெற்று, சரியான கண்ணோட்டத்தோடு தர்மத்தை பற்றிய சிந்தனையோடு, தர்மம் என்றால் அது சமுதாய நன்மைக்காக ஏற்பட்டது, ஈஸ்வர பக்தியை வளர்ப்பதற்காக ஏற்பட்டது, ஆஸ்திகத்தை வளர்ப்பதற்காக ஏற்பட்டது. நாம் சமுதாயத்திலிருந்து உபகாரத்தை, நன்மையை பெறுகிறோம். நாமும் சமுதாயத்திற்கு உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்
அல்லது கடன் பட்டிருக்கிறோம். பிறக்கும் பொழுதே 3 கடன்களோடு பிறக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். தேவதாரணம், ரிஷிரணம், பித்ருரணம் என்று சொல்கிறார்கள். ஜாயமானோவை பிராமணஸ்திருணவாஜாயதே என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சரித்திர அறிவை பெறுவதற்காக உட்டங்கித வித்யாரண்ய ட்ரஸ்ட் என்பதாக கல்வெட்டுகளை பற்றிய விளக்கங்களை சமஸ்கிருதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல நாடுகளிலே இருக்கக்கூடிய, இந்தியா மாத்திரமல்ல பல நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத கல்வெட்டுகளை ஆங்கில மொழிபெயர்ப்புடன், ஏனென்றால் ஆங்கிலத்தின் மூலமாக 2 பெரும் விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஆங்கில மொழியிலே கணிதங்கள், தத்துவங்கள், இன்னும் பல புராணங்களை பற்றிய ஏராளமான விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே ஆங்கில மொழியின் மூலமாக நம்முடைய நம்பிக்கையை ஆட்டம் காணச் செய்யும் அல்லது வேறு விதமான பொருள் கொள்ளச் செய்யும் முயற்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. ஆகவே பிரச்சாரத்திற்கும் அந்த ஆங்கில மொழி உபயோகப்பட்டிருக்கிறது, வேறு விதமாகவும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பொது உலகமானது அந்த சரித்திர உண்மைகளை, சரித்திரத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தார்மீக கருத்துக்களை, கோவில் திருப்பணிகள், குளங்களை வெட்டுதல், அன்னதானம் செய்தல், வேத பாடசாலைகளை நடத்துதல், வைத்தியசாலைகளை நடத்துதல், இது போன்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு சமுதாய நன்மைக்காக அந்தந்த காலகட்டத்திலே செய்யப்பட்ட பல்வேறு தர்மங்களை அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த இயக்கத்திற்காக நம்முடைய பெரியவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி இதுவரையிலே 10 புஸ்தகங்கள் கால வாரியாக பிசி ஏடி என்று சொல்லக்கூடிய அந்த கால வாரியாக பல புஸ்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதல் புஸ்தகத்தை அவர்களே வெளியிட்டார்கள். 1980களிலே பாரதிய வித்யாபவன் மூலமாக இங்கேயே வெளியிட்டார்கள். தொடர்ந்து அந்த பணி நடைபெற்று இதுவரையிலே 10 புஸ்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. அது மேலும் வெளிவருவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே பல அறிஞர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள், பல அதிகாரிகளும் அதில் ஈடுபட்டு அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மேலும் பலரும் ஈடுபடுவார்கள். இப்படி சரித்திரத்தை, தேசத்தினுடைய சரித்திரத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த முயற்சி. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பக்தி என்பது வேண்டும். அந்த பக்தி தான் நம்மை சிறப்பான ஒரு மனிதர்களாக வளர்க்கிறது. பக்திக்கின் அகரோத்யகோ வனச்சதோ பக்தாவதம் சாயதே. சாமான்யமான மனிதர்களும் ஒரு திருப்தியான வாழ்க்கையை, தெளிவான வாழ்க்கையை, வலுவான வாழ்க்கையை, வளமான வாழ்க்கையை, விசாலமான மனப்பான்மையுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த பக்தி என்பது உரமாக இருக்கிறது. அந்த பக்தியை வளர்ப்பதற்கு பல முயற்சிகளை பெரியவர்கள் மேற்கொண்டு ராமநாம லேகனம், ராமநாமாக்களை எழுதுவது, அது இன்றைய தினங்களிலே பலரும் பல இடத்திலேயும் அந்த ராமநாம ஸ்தம்பங்களை ஏற்படுத்தி
லட்சக்கணக்கிலே கோடி கணக்கிலே அவரவர்களும் எழுதி வருகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்த அந்த ஒரு முயற்சியானது வெள்ளி காசுகளை அளித்து தங்க காசுகளை அளித்து இப்படியெல்லாம் அந்த ராமநாம லேகன யஜ்ஞத்தை அவர்கள் வலுப்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கும் அந்த லேகன யஜ்ஞம் என்பது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிறிய வயதிலேயே அந்த ராமநாமத்திலே நாம ஜபத்திலே சிவ சிவ சிவா என்றோ நாராயண நாராயண என்றோ முருகா முருகா என்றோ அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமாக்களை காலையிலேயும் மாலையிலேயும் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சந்திரமௌலீஸ்வருடைய நிர்மால்ய பில்வ பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். கர்னூலிலிருந்து காஞ்சிபுரம் வரும் வழியிலே அதற்காக ஒரு பத்திரிகையை வெளியிட்டு அப்படி முயற்சி செய்தார்கள். இப்படி அந்த ராமநாம பக்தி பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. பல இடங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்பாவை திருவம்பாவை ஆரங்க மாநாடு என்பதாக அந்த திருப்பாவை திருவம்பாவை தாய்மொழியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தினசரி நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நம்முடைய மனதிலே சுலபமாக பதியக்கூடிய பதிகங்களை கோளர பதிகத்திலிருந்து ஆரம்பித்து பல பக்தி ஸ்தோத்திரங்களை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த ஒரு ஏற்பாடு பல இடங்களிலேயும் யானை மீது ஊர்வலம் வைத்து அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் வாத்தியங்களோடு ஊர்வலமாக கோவில் வீதிகளிலே வலம் வரச் செய்து படித்த பல அறிஞர் பெருமக்கள் மூலமாக தமிழிலே இருக்கக்கூடிய பல பக்தி விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி அதை பாடகர்கள் மூலமாக அந்த காலத்திலே பிரசித்தமாக விளங்கிய பாடகர்கள் மூலமாக பாடச் செய்து ஒலிநாடாவாக அதெல்லாம் வந்து அந்த ஒலி நாடெங்கும் ஒலிக்கும்படியாக செய்து அந்த ஒரு ஏற்பாடானது இன்றைக்கு பலரும் தினசரி பத்திரிகைகள் தமிழிலே வரக்கூடிய பல பத்திரிகைகள் மூலமாகவும் தினத்தந்தி, தினமலர், தினமணி போன்ற பல பத்திரிகைகள் மூலமாகவும் அந்த திருப்பாவை திருவம்பாவை என்பது பிரசுரிக்கப்படுகிறது. வருஷா வருஷமும் பிரசுரிக்கப்படுகிறது. அப்படி அவர்கள் விதைத்த, அவர்கள் ஆரம்பித்த அந்த பக்தி, அந்த இயக்கமானது வலுப்பெற்று நல்ல முறையிலே நடைபெற்று வருகிறது. அதேபோன்று வியாச பாரத கலாதி வித்வத் சதஸ் சமாஜம் என்பதன் மூலமாக கோவில்களிலே பூஜை செய்யக்கூடிய விதிமுறைகள், ஆகம விதிமுறைகள், பாஞ்சராத்திரம், வைகானசம், சைவாகமம், வேத சாஸ்திர முறை, இப்படி பல தரப்பட்ட சம்பிரதாயங்கள், பலவித சம்பிரதாயங்கள் மூலமாக நடைபெறக்கூடிய கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், எந்த இடத்திலே கோவிலை கட்டலாம், எந்த மண் உகந்தது, எந்த இடம் உகந்தது என்பதிலிருந்து ஆரம்பித்து இடத்தை தேர்வு செய்வதிலிருந்து ஆரம்பித்து இஷ்டத்திற்கு நாம் கட்ட முடியாது. அதற்குரிய முறையிலே தான் அது போன்ற கோயில்களை கட்ட முடியும். இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு பல இடத்திலே நாம் கோயில்களை கட்டி வழிபடுகிறோம். அது வேற விஷயம். பொதுவாக அந்த புராதனமான அந்த கோவில்கள் பல்வேறு வழிகாட்டி நெறிகளை பின்பற்றி கட்டப்பட்டிருக்கின்றன, கைட்லைன்ஸ்.
500 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே இந்த மாதிரி கோவிலை கட்ட வேண்டும். 1000க்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே இப்படி கட்ட வேண்டும். இப்படி குளம் இருக்க வேண்டும், இப்படி சந்நிதி தெரு இருக்க வேண்டும், இது போன்ற கோயில்கள் இருக்க வேண்டும். அந்த மத்தியஸ்தானம் என்பது, கர்ப்பகிரகம் என்பது இந்த இடத்திலே அமைய வேண்டும் என்றெல்லாம் அந்த பதநியாசங்கள் என்று இருக்கின்றன. அந்த சிற்பசாஸ்திர பிரகாரம், ஆகம சாஸ்திர பிரகாரம் பிரதிஷ்டையும், வேத மந்திரங்களின் மூலமாக பிரதிஷ்டையும், வைஷ்ணவ பகவத் சாஸ்திரங்கள் மூலமாக பிரதிஷ்டையும், நிர்மாணம் என்பது சில்ப சாஸ்திரத்தின் மூலமாக தென்னாட்டிலே இப்படி கட்டியிருக்கிறார்கள். வடநாட்டிலே இது போன்ற ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலையின் மூலமாக கோவில்களை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அந்த கோவில்களிலே பக்தி உணர்வை பெருக்குவதற்காக மகாபாரதம், பாகவதம், ராமாயணம் போன்ற கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்திலேயும் தமிழிலேயும் இருக்கக்கூடிய அந்த புராணங்கள், ஸ்தல புராணங்கள், இவைகளையும் அந்த புராண கருத்துக்களை மக்கள் ரசிக்கக்கூடிய விதத்திலே, அதே சமயத்திலே சாஸ்திரத்திற்கு விரோதமில்லாத முறையிலே ரசிக்கக்கூடிய விதத்திலே அந்த கலைகள் அமைந்திருக்கின்றன. நாடகங்கள், பழைய காலத்து நாடகங்கள், பொம்மலாட்டங்கள், வில்லுப்பாட்டு முறைகள், கரகாட்டம், இன்னும் பல விளையாட்டு முறைகள், பாட்டு பாடும் விதம், கதை சொல்லும் விதம், அஷ்டாவதானம், சதாவதானம், சஹசிராவதானம். அவதானம் என்றால் கவனித்தல், நில், கவனி, செல் என்று தற்பொழுது நாம் சொல்லி வருகிறோம். அதுபோன்று சமுதாயத்திலே நாம் எங்கு பொறுமையாகவும் பொறுப்பாகவும் நின்று கவனிக்க வேண்டும், எங்கு சுய கட்டுப்பாடை நாம் பின்பற்ற வேண்டும், எங்கு நாம் மேன்மேலும் தர்ம காரியங்களை செய்வதற்கு முற்பட வேண்டும். அதுபோன்று நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த புராணங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதஸ்சுகளை, மாநாடுகளை அவர்கள் நடத்தினார். சங்கீதத்தை வளர்க்கவும் அந்த மும்மூர்த்திகள், கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று பிரசித்தி பெற்ற முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், தியாகராஜ சுவாமிகளுடைய பிறந்த இடங்கள் திருவாரூரிலே பராமரிக்கப்பட்டு மடத்தின் மூலமாக அங்கும் புதியதாக கட்டடங்கள் கட்டுவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சங்கீதத்தை, கலைகளை, புராணங்களை, தெருக்கூத்தை மனிதர்களுடைய மனதிலே தர்ம சிந்தனையை வளர்க்கக்கூடிய கலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைய தினங்களிலே 1960களிலே அவர்கள் ஆரம்பித்தார். அதையொட்டி பல வேத பாடசாலைகள், ஆகம பாடசாலைகள், தேவார இசையுடன் கூடிய மந்திரங்களையும் சொல்லித்தரக்கூடிய, பூஜா முறைகளை சொல்லித்தரக்கூடிய பாடசாலைகள் பல ஏற்படுத்தப்பட்டு அல்லூரிலே, திருச்சி அடுத்த அல்லூரிலே அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியார் மூலமாக நூற்றுக்கணக்கான சைவாகம குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் பயிற்சி பெற்று அவர்கள் இன்றைய தினங்களிலே பல இடங்களிலேயும் பாடசாலைகளை நடத்தி வருகிறார்கள். ஆகவே அங்கு அல்லூரிலே விதைக்கப்பட்ட அந்த ஒரு முயற்சி
விழுதாக அந்த பாரம்பரியம் பழுதாகாமல் இருப்பதற்கு ஆழ விழுதாக அது பணியாற்றி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திலேயும் உமாபதி சிவாச்சாரியார் மூலமாக பல மாணாக்கர்கள் தயாராகி இருக்கிறார்கள். இங்கேயும் காஞ்சிபுரம் வந்த புதிதிலே கடைத்தரு விஸ்வநாத குருக்கள் இன்னும் பல ஆகமம் படித்தவர்கள் மூலமாக மடத்திலேயே ஒரு பாடசாலை, ஆகம பாடசாலை நடைபெற்றது. இப்படி ஆகம சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம், அதற்கும் காஞ்சிபுரத்திலே கணபதி ஸ்தபதி அவர் மூலமாக காஞ்சிபுரத்திலேயே அந்த சில்பசாஸ்திர வகுப்புகள் நடத்தப்பட்டு தற்பொழுதும் அவர்கள் கணபதி ஸ்தபதியிடத்தை படித்தவர்கள் மூலமாக அந்த சில்பசாஸ்திரம் என்பது சொல்லித்தரப்படுகிறது. இப்படி நம்முடைய ஆன்மீக கலாச்சார கல்வியை, சங்கீத கல்வியை வலுப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை செய்து அதன் பயனாக இன்றைக்கும் பல கோவில்களிலே கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் என்று சொல்லக்கூடிய பூர்ண ஞானம் பெற்ற பல அர்ச்சகர்களை நாம் காண முடிகிறது. இப்படி அந்தந்த சமயத்திலே உலகத்திற்கு என்ன தேவையான உபதேசங்களையும் உபகாரத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்ல முறையிலே அளித்து அந்த உலகத்தின் மீது அன்பும் ஆசியும் பொழிந்து இந்த சமுதாயமானது, குறிப்பாக இந்த சவுத் இந்தியன் சொசைட்டி என்பதானது நல்ல முறையிலே தன்னுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும். குழந்தைகள் ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும். எந்த துறையிலே இருந்தாலும் அவரவர்களுடைய கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றி தானும் நல்லவர்களாக வாழ்ந்து சமுதாயத்திற்கும் அவர்களால் இயன்ற பொது பிணிகளை தீர்க்கக்கூடிய பொது பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை புஸ்தகங்கள் மூலமாக, தெய்வத்தின் குரல், ஆச்சாரிய சுவாமிகள் உபதேசங்கள், இது போன்ற புஸ்தகங்கள் மூலமாகவும், சஞ்சாரத்தின் மூலமாகவும், மௌனமாகவும், இப்படி பலவிதமான வழிகளை கையாண்டு தர்மத்தை உணர்த்தி வளர்த்து அந்த 100 ஆண்டு காலமும் பலவிதமாக இதற்காக சிந்தித்து செயல்பட்டு தேசத்தினுடைய விடுதலைக்காக பணியாற்றிய பலரையும் உற்சாகப்படுத்தி 1927 மகாத்மா காந்திஜி அவர்கள் பெரியவர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கும் உற்சாகத்தை அளித்து பலருக்கும் தேச சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்ட பலருக்கும் ஆசிகளை வழங்கி தனுஷ்கோட்டியிலே சிறு பிராயத்திலே அவர்கள் இருக்கும் பொழுதே அந்த கதர் ஆணையை அணியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, பட்டு துணிகளை கடலிலே அவர்கள் விட்டு சாத்வீகமான முறையிலே வெளிநாட்டு துணிகளை அந்த அப்பொழுது நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக நடைபெற்ற பகிஷ்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே கதர ஆடைகளை அவர்கள் 1920களிலேயே அணியத் தொடங்கி
இப்படி தேசபக்தியும் வளர வேண்டும், தெய்வ பக்தியும் வளர வேண்டும். சமய நம்பிக்கைகள் ஆதுனிகம், அதாவது நவீனம் என்கிற பெயராலே நாம் குழப்பம் அடையாமல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அரிய விஷயங்களை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெரும்பாடுபட்டு இதை காப்பாற்றி வந்த அந்த பெரியவர்களுடைய கருணையை உணர்ந்து இந்த ஜெயந்தி சந்தர்ப்பத்திலே புதன்கிழமை பலரும் அந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடி ஏழை குடும்பங்களிலே கல்யாண செலவுகள் படாடோபத்தின் காரணமாக வேதனைக்கு ஆளாக்கக்கூடாது என்பதற்காகவும், தர்மம் என்பது எளிமையை உணர்த்துகிறது, சிக்கனத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டு வசதி தேவையுள்ள பிற குடும்பத்திற்கும் நாம் உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட் என்பதாக, அதன் மூலமாக திருமாங்கல்யம், வேஷ்டி புடவைகள், இன்னும் திரவிய சகாயம், இது போன்ற எல்லாம் அளித்து அந்த ஒரு ட்ரஸ்டும் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக அந்த திருமணங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அந்த முயற்சியும் நடைபெறுகிறது. இப்படி கோசம்ரட்சணம் விசேஷமாக காஞ்சிபுரத்திலேயும் சரி, மடத்தின் மூலமாகவும் சரி, காமாட்சியம்பாள் கோவில் மூலமாகவும் சரி, அந்த கோசாலைகள் பெரும் எண்ணிக்கையிலே அந்த கோசம்ரட்சணம் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி பல தர்மங்கள் கோவில்களிலே கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது யந்திர பிரதிஷ்டை, தாமிர தகடிலே அந்தந்த சுவாமியினுடைய மூல மந்திரங்கள், யந்திரங்கள் வரையப்பட்டு பூஜார்கமான அந்த யந்திரங்கள் பிரதிஷ்டையும் போது அந்த சந்நிதியிலே வைக்கப்படுகின்றன. அதற்கான அஷ்டபந்தன மருந்தும் அந்த யந்திரங்களும் மடத்தின் மூலமாக பல கிராம கோவில்களுக்கும் அளிக்கப்பட்டு வருகின்றன. பலிபீடம், துவஜஸ்தம்பம், சிம்மம், கர்ப்பகிரகம், எல்லா சந்நிதிகள், நவகிரக சந்நிதிகள் எல்லாவற்றிற்கும் அந்த அஷ்டபந்தன யந்திரங்கள். இப்படி பல விதத்திலே நம்முடைய தர்மத்திற்கும் சமுதாயத்திற்கும் அவர்கள் அருளிய பல தர்மங்களையும் பல விதத்திலேயும் செய்வதற்கு முற்பட வேண்டும். அதாவது எல்லாத்தையும் பணத்தால செய்ய முடியாது, பணம் இல்லாமலேயே செய்ய முடியாது. அதாவது மனித வளமும் தேவை, பொருள் வளமும் தேவை. அதற்காக பலரும் சேர்ந்து அதை செய்ய வேண்டும். விருத்தாசிரமங்களும் கலவை போன்ற இடத்திலே விருத்தாசிரமங்களும் நடைபெற்று வருகின்றன. மனித பிறவி என்பது ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுவதற்காக நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரியவர்கள் ஒருமுறை சொன்ன விதத்திலே, இறைவன் பிறருடைய நலனுக்காகவே சிலரை படைக்கிறார். அதுபோன்று சர்வ தீர்த்தம், அந்த சர்வ தீர்த்த கரையிலே 1954 வருஷம் நம்முடைய புது பெரியவர்களுக்கு ஆசிரமத்தை அளித்து புதுமையான ஒரு பெயரையும் அளித்து, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அப்படி பல புதியதாக அந்த ஜெய வருஷத்தை குறிப்பிடக்கூடிய, சஷ்டியத்த பூர்த்தியை குறிப்பிடக்கூடிய அந்த திருநாமத்தை அளித்து
பல நூற்றுக்கணக்கான கோவில்களிலேயும் கும்பாபிஷேகங்களை அவர்கள் நடத்தி உற்சாகமூர்த்தியாக உற்சவமூர்த்தியாக உலகத்திற்கு உத்வேகத்துடன் பணியாற்றக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடிய அந்த பெரியவர்களை இங்கு காஞ்சிபுரத்திலே சர்வதீர்த்தத்திலே உபதேசம் அளித்து அங்கேயே இளையாற்றங்குடியிலேயே பயிற்சியும் அளித்து அப்படி நமக்கெல்லாம் அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். இப்படி அந்த பெரியவர்களுடைய ஜெயந்தியை விசேஷமாக நாம் கொண்டாடி எந்தெந்த விதத்திலே யாரெல்லாம் அவர்களுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு தர்ம காரியங்களை செய்ய முடியுமோ இங்கு காஞ்சிபுரத்திலேயும் பழமையை காக்கக்கூடிய ஒரு புதிய நகரத்தையும் ஏற்பாடு செய்து, அதாவது பலரும் இங்கு தங்கி ஓய்வு பெற்றவர்களோ ஓய்வு பெற விரும்புபவர்களோ பலரோ சேர்ந்து ஒரு சேவா கிராமமாக பலரும் வந்து தங்கி அந்த பெரியவர்களுடைய தரிசனத்தையும் பெற்று காமாட்சி அம்பாளுடைய தரிசனத்தையும் பெற்று சேவையை செய்ய முடியும். புதன்கிழமை என்று மதியம் விசேஷ அபிஷேகம் அலங்கார அர்ச்சனை ஆரதி நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அகனியிலிருந்து சுதாமப்பியாஸ்வாத்திய என்ற ஸ்லோகத்தையும் மங்கேபியா என்கிற ஸ்லோகத்தையும் பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிச்சா ஜபேன் நாமத்ரயன் நித்தியம் மகாரோக நிவாரணம் என்கிற ஸ்லோகத்தையும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாக ரோகாக சத்யம் சத்யம் வதாம்யகம் விஷண்ணா சிசிலாஸ்ய பீதாக கோதேஷு வியாதிஷு பீட்யமானாக சங்கீர்த்திய நாராயண சுத்தமாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து பவந்தி. விமுக்த துக்காக துக்கத்திலிருந்து விடுபட்டவர்களாக அந்த பகவன் நாமாக்களை பாராயணம் செய்து விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் ஸ்ரீருத்ரம் குருமுகமாக கற்றுக்கொண்டவர்கள் மானோ மகாந்த முதமானோ அர்த்தகம் மான உட்சந்த உதமான உட்சிதம் மானஸ்துங்கேதன ஜெயமான ஆயுஷி பிரியம்பகஞ்சஜாமகை இது போன்றவர்களை ருத்ர பாராயணத்தையும் செய்து லோகம் சீக்கிரமாக நல்ல முறையிலே இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத் என்கிற விதத்திலே இன்னல்கள் அற்ற கஷ்டங்கள் அற்ற நல்ல ஒரு சமுதாயம் நல்ல ஒரு தேசமாக நம்முடைய தேசம் மேன்மேலும் முன்னேறுவதற்கு பிரார்த்தனையும் ஒருமித்த பிரயத்தனமும் செய்து அந்த குருவர்களையும் திருவர்களையும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यति स्पशे इन्द्रस्य युज्यसखा तद्विष्णोः परमं पदं सदा पश्यन्ति सूर्याः दिवीव चक्षुरातादं तद्विप्रासोऽपि पुण्यबोधान्सत्सवनिन्धते विष्णोर्यत्कारकं पदं दीर्घता मावामतेजो जोजुर्वाञ्चाशने युगे कामर्थं यदीनां ब्रह्माभावति साराथिः यो वेदादोत्सरः प्रवृत्तो वेदान्ते प्रतिष्ठितः तस्य प्रकृतिः परः स महेश्वरः। ॐ सप्त
तस्याः सन्वर्षयत्रः सप्तसमिधः कृताः देवायद्यज्ञन्तम् वानावबद्धम् पुरुषं वशम् यज्ञेन यज्ञमायजन्त देवाः प्रथमान्यासन् तेनाकम् महिमानस्य दन्त यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः